அழைக்கும் குடலோசை கேட்டு அலையலையாய் ஓடிவரும் வீரர் திரு கூட்டம் இந்த நாட்டின் கவசம். அன்பு காட்டும் மங்கையர் குலத்திற்கு மாங்கல்யம் போல் நம் தந்தையர் நாட்டை காப்பது இவர்களது கடமை. ஆம், மூலை முடுக்குகளிலே இருந்து புறப்பட்டு விட்ட முத்துநிகர் வீரர்கள் இப்போது நாட்டின் எல்லைகளிலே கண்ணிமை போல் நிற்கின்றனர். அவர்களிலே ஒருவன்தான் நமது பாண்டியன். பாண்டியன் எத்தனையோ ஆண்டுகள் இடைவிடாது பாடுபட்டு இதோ இப்போது விடுமுறை பெற்றிருக்கிறான். அவன் மகிழ்ச்சிக்குத்தான் ஈடேது, இணையேது. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, நாடி நிற்கிறே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, ஓஹோ நாடி நிற்கிறே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே. தேடுகின்ற தந்தை தாயை நேரிலே, தேடுகின்ற தந்தை தாயை நேரிலே, கண்டு சேவை செய்ய வேணும் சொந்த ஊரிலே. அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடி பாட காணலாம். பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சிலர் தாடிக்கார ஞானி போலும் வாழலாம். பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சிலர் தாடிக்கார ஞானி போலும் வாழலாம். வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, ஓஹோ நாடி நிற்கிறே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே. நாளை வீசும் நல்ல சோலை தென்றல் காற்றிலே, நாளை வீசும் நல்ல சோலை தென்றல் காற்றிலே, பல விந்தையான வார்த்தை வீழும் காதிலே. விட்டு போன போது அழுத வள்ளி புதுமையான நிலையில் அள்ளி பூவை போல அழகை அள்ளி போடலாம். தொட்டு தேனை போல பேசினாலும் பேசலாம், கண்ணில் சேற்றை வாரி வீசினாலும் வீசலாம். தொட்டு தேனை போல பேசினாலும் பேசலாம், கண்ணில் சேற்றை வாரி வீசினாலும் வீசலாம். வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, ஓஹோ நாடி நிற்கிறே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே. कौन हो तुम? आदमी हो, देखते नहीं? हाँ हाँ देखता हूँ, चुप रहो। मिस्टर, ये फर्स्ट क्लास कंपार्टमेंट है, पहले नीचे उतरो। मन्निक्कुंग सर, माफ कीजिए। என்ன நீங்க தமிழனா? ஆமா, நீங்க? நானும் தமிழன் தான். வணக்கம் சார். வணக்கம். நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? மதுரை. நானும் மதுரைக்கு பக்கம் தான். லீவ்ல ஊருக்கு போறேன். உங்க பேர்? பாண்டியன். உங்க பேர் சார்? என் பேர் மூர்த்தி. ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த தமிழை கேட்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? மிஸ்டர் பாண்டி. அட்டென்ஷன் அட்டென்ஷன். பகவத் சிங், பகதூர், ராணா பிரதாப், ரமேஷ், பாட்சா, பாண்டியன், பாபு. சார், என்ன கூப்பிடுறாங்க. இது வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்து. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விடுமுறை ரத்தாகிவிட்டது. நீங்கள் எல்லாம் உங்கள் முகாமுக்கு திரும்ப வேண்டும்.
எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தாரை பார்க்க புறப்பட்டீர்கள்? பேச்சும் மூச்சும் தேச சேவை என்றிருக்கும் கடமை வீரர்களுக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் செல்லலாம். லாரி தயாராக இருக்கிறது. பாண்டியன், கமான், சீக்கிரம் வாங்க. இல்ல சார், நான் ஊருக்கு வர முடியாது. ஏன்? என்னுடைய விடுமுறை ரத்தாயிடுச்சு. விடுமுறை ரத்தாயிடுச்சா? ஆமா. பாண்டியன், இந்த பெட்டியை மறந்துட்டீங்களே. சார், தயவு செஞ்சு எனக்கு ஒரு உபகாரம் செய்வீங்களா? ஓஎஸ், நிச்சயம் செய்யறேன். நான் ஒரு விலாசம் கொடுக்கிறேன். அந்த விலாசத்துல இந்த பெட்டியை சேர்த்துறீங்களா? அவசியம் சேர்த்துறேன். இந்தாங்க. சார், என்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வே இந்த பெட்டிக்குள்ளதான் அடங்கியிருக்கு. இதை எங்க வீட்டுல சேர்த்து எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கேற்றி வைக்கணும். உங்களுடைய காட்சி உடையும் தமிழையும் நம்பிதான் இந்த பெட்டியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். கவலைப்படாத பாண்டியன், மதுரை மண்ணை மிதிச்சதும் என்னுடைய முதல் வேலை இதுதான். ரொம்ப நன்றி. வரேன் சார். பாண்டியா, பட்டாளத்தில் சேர்ந்து விட்ட நமக்கு உற்றார் உறவினர் வீடு வாசல் சுகமெல்லாம் தேச சேவையப்பா. கவலைப்படாதே. உனக்கு தெரியாது, இந்த உயிரையும் உடலையும் வளர்த்த என் அக்காள் வறுமையால் அவதிப்படுகிறாள். அவளுடைய கண்ணீர் நிறைந்த கடிதம் எனக்கு கிடைத்தது. நானும் வருவதாக எழுதிவிட்டேன். நான் பட்டாளத்தில் சேரும் போது சிறுமியாக இருந்த என்னுடைய அக்காள் மகள் அல்லி இப்போது வளர்ந்து வண்ணமலராக வானத்து நிலவாக இருப்பாள். அவளையும் பார்க்கலாம் என்று எண்ணி இருந்தேன். என்ன செய்வது? ஓங்கார ரூபிணி, ஆங்கார மோகினி, உக்ரமகாளினியே, ரீங்காரநாதம் நீ, சிங்கார மாதுனி, என் நெஞ்சூரில் வாழும் தாயே. அம்பிகையே முத்துமாரியம்மா, உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியமா. அம்பிகையே முத்துமாரியம்மா, உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியமா. ஆளை விழுங்கி ஏப்பமிடும் காலமம்மா காளியம்மா, எங்கள் நிலைமையை நான் எடுத்து சொல்வோம் கேளுமம்மா. சமயபுரத்து மகமாயி சகல புலனமாகாளி, கண்ணபுரத்து மகமாயி காஞ்சிபுரத்து காமாட்சி, குறைகள் தீர கொடுமை மாற கருணை கண்ணா பாருமம்மா. கும்பிடு போடும் ஏழை எங்கள் குடும்பம் வாழ வேணுமம்மா. அம்பிகையே முத்துமாரியம்மா, உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியமா. இன்பம் என்று சொல்ல கேட்டதுண்டு, அது எங்க வீட்டு பக்கம் வந்ததுண்டா. இன்பம் என்று சொல்ல கேட்டதுண்டு, அது எங்க வீட்டு பக்கம் வந்ததுண்டா. பண்பும் அன்பும் நிறைஞ்சிருக்கிற பணம் அதை கண்டு ஒதுங்கி நிற்குது. பண்பும் அன்பும் நிறைஞ்சிருக்கிற பணம் அதை கண்டு ஒதுங்கி நிற்குது. துன்பம் வந்தெங்களை சொந்தம் கொண்டாடுது, சூழ்நிலையும் அதுக்கு ரொம்ப துணையாகுது. சூழ்நிலையும் அதுக்கு ரொம்ப துணையாகுது. தூதுகாரர் தொட்டிலே காரும் கண்ணும் கெட்டு நல்ல நீதி அது குழந்தை போல உறங்குதம்மா. அதை நினைக்கையிலே மக்கள் மனது கலங்குதம்மா. காசி வீசாலாட்சி கன்னியாகுமரி வடிவழகி பேச்சு கடத்தி பெரியாட்சி காட்சி கொடுக்கும் மீனாட்சி உலக தீர கொடுமை மாற கருணைகள் நான் வருமம்மா. கும்பிடு போடும் ஏழை எங்கள்
குடும்பம் வாழ வேணுமம்மா. அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா. தெரிஞ்சு நடக்கும் சூழ்ச்சிகளை கண்டு உண்மை ஒளிஞ்சு மறைஞ்சு வாழுதம்மா இன்று. பணிஞ்சு நடக்கும் எளியவரையும் பிணியும் பந்தயம் போடுது. கொஞ்சம் ஏமாந்தால் வஞ்சம் தீர்க்க பார்க்குது தஞ்சமம்மா உலக நிலை இதுதான் அம்மா. அம்மா தஞ்சமம்மா உலக நிலை இதுதான் அம்மா. தேவைக்கேற்ற வகையில் உன்னை போற்றுகிறோம் தூற்றுகிறோம் தீர்ப்பளித்து காப்பதும் தன் திறமையம்மா. உன் திருவழியை பணிபதங்கள் கடமையம்மா. அக்கினி காளி பத்ர காளி மந்திர காளி முதிர காளி நடன காளி குடலை காளி வெளிய தூய பெரும்பிடாரி உலக தீர கொடுமைமான கருணை கண்ணால் வருமம்மா. கும்பிடுவாடும் ஏழை என்று குடும்பமாக வேணுமம்மா. அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா. அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா. யாமினா கூப்பிட்டு சமன கூடயா. தங்கம்மா தங்கம்மா நீங்களா? வாங்க வாங்க. என்னங்க நம்ம வந்த வேலை நல்ல வேலைங்க. வரவேற்பு ஆலாத்தியோட நடக்குது. இல்லைங்க, திருவிழாவில கரகமாடைய மக அள்ளி போனா அவதான் வந்துட்டாளோன்னு திருஷ்டிகளுக்கு எழுதிக்கிட்டு வந்தேன். சரி சரி அமீனா சமன கையில கூடயா. என்னங்க இது? என்னங்கம்மா, பரலோகத்தில் இருக்கிற உங்க புருஷன் ஐயா கிட்ட கடன் வாங்கியிருந்தாருல்ல, அந்த பணத்துக்காக ஜப்தி வாரண்ட் கொண்டு வந்திருக்காங்க, வாங்கிக்கோங்க. ஐயா, திடீர்னு இப்படி எங்களை கஷ்டப்படுத்தலாமா? கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா? பொறுமையா பொறுமையா இருந்து இருந்து எருமையை விட மட்டமாயிட்டேன். என்ன லாபம்? 2 ஜத செருப்பும் தேஞ்சு போச்சு, 4 டயரும் தேஞ்சு போச்சு. அவ்வளவும் பொய், அவ்வளவும் பொய். இல்ல ஐயா, பட்டாளத்துல இருந்தியா தம்பி பாண்டியா? அவன் பணம் அனுப்புவான், நீ கொடுப்பேன், நானும் வாங்கிக்குவேன். அப்பா 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 கடன் வாங்குறதுக்கு முன்னால சாகுற தேதியை கணக்கு பண்ணிக்கிட்டுல உன் புருஷன் கடன் வாங்கி இருக்கிறான். அவனும் பெரிய ஆள் தான் போல இருக்கு. நீங்க ஒண்ணுமில்லாம தேர்தலுக்கு நின்று ஆள் இல்ல. அடேங்கப்பா. அப்படியெல்லாம் அவரை பத்தி பேசாதீங்க. இந்த சொத்தை நம்பித்தானே கொடுத்தீங்க. எதுக்காக என் தெய்வத்தை ஏளனமா பேசுறீங்க? பாத்தீங்களா பதிவக்திய? ஏமா ஏதாவது பிரட்டி கிரட்டி பணத்தை கட்டிடுங்களா? அந்த நாணயம் நல்லெண்ணம் நேர்மை இதுகளுக்கு ஏதையா? யாரம்மா இந்த அரிச்சந்திர மகாராஜருக்கு நாணயத்தை பத்தி நடுத்தருவில் நின்னுட்டு பேசுறாங்களே? அல்லி, இவர் தான்மா பிள்ளை. பிள்ளையா? யாருக்குமா இவர் பிள்ளை? பிள்ளையா பாட்டனாங்கிறது போக போக தெரியும். என்ன தெரியும்? அல்லி, சும்மா இரு. ஐயா, சிறுசு ஏதோ பேசிடுச்சு, மன்னிச்சுக்குங்க. ஏமா இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன் நீ மன்னிப்பு கேக்குற? பாத்தியா ஐயா அந்த பொண்ணுடைய கிண்டலும் கேலியும்? ஆனா போறதுதான் போறோம். இந்த கடங்கார பையன் இத மாதிரி ஒண்ணு பெத்து போட்டு போயிட்டானே. யாரு கடற்கார பையா? கொப்பனதான். அவர் யமலோகத்துல இருக்காரு, நீ அங்க போய் கேளு. வாங்க போவோம். எமலோகத்துக்கா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. ஆமா, முதல்ல நீங்க கொடுங்க, அப்புறம் நாங்க தர்றோம். ஆமா. அல்லி, நீ சும்மா இருக்க மாட்டே. போவுள்ளே ஆளப்பார் ஆள. ஒன்னதாயா? என்னையா முழிச்சுக்கிட்டு இருக்கிற? சமனே சர்வீஸ் பண்ணையா? உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன். வேண்டா ஐயா, நான் திக்கில்லாதவன். இந்த வீடும் போயிட்டா வயசு வந்த என் மகளோட நான் எங்க இருக்க முடியும்? நாங்க அனாதிங்க. இந்த கெஞ்சலும் கிஞ்சலும் இவர்கிட்ட ஒண்ணுமே நடக்காதம்மா. ஏதாவது செஞ்சு கிஞ்சு பணத்தை கிடத்த வாங்கி கொண்டு நீ ஆனத வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் புள்ள குட்டிக்காரன். சும்மாரியா? மனசு சைக்கிளே. சும்மாரியா அண்ணா? யாமினா நீ ஏன் நிக்கிற? சம்மன கையில கொடு, இல்லன்னா கதவுல விட்டு. போய. ஆமா, உனக்கு ஏதாவது இருக்கா? ஒரு வீடுதான் இருந்தது, அது உங்ககிட்ட தானுங்களே. அதல்லையா, வந்ததுல இருந்து பணம் பணம்னு பந்தா புதிக்கிறியே. பணமா வந்தாக்கா 4000 தானையா, சொத்தா வந்தா 10,000 இல்ல? நீங்க அப்படி போறீங்களோ? நீங்க எப்படி போறீங்க? நீங்க சொல்லுங்க.
போய் வேஷ்டி சட்டை எடுத்துட்டு வா. ஆனா இவ்வளவு நேரமா உள்ள என்ன பண்ற? வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்கு. ఏమియా నేను చెప్తినే దాని వారి దగ్గర అడగండి. சேமியா நோர் மூச்சுக்கோவே கோந்தி. வாங்க போவோம். யோ என்னய்யா தெலுங்குல மாடாடுற? இல்லைங்க, இது எப்போதும் ஆடுறதானுங்க. அது சரி, அது என்ன கேக்குது பேசாம வர? ஐயா அது ஒரு விபத்த கட்ட பொம்பளைங்க, நீங்க பேசாம. நீ சும்மா ஏமா என்னது? வேற ஒண்ணும் இல்லைங்க. கல்யாணிக்கு புஸ்தகம் வாங்கணும், நாராயணசாமிக்கு சம்பளம் கட்டணும், ஆனந்த பைரவிக்கு ஸ்லேட் உடைஞ்சு போச்சு, கானடாவுக்கு ஆரோகணம் அவரோகணம் கிடையாது. வாங்க. மொத்தம் 15 ரூபா ஆகுதுங்க. அதுகளும் 15 நாள் கேக்குது. இவருங்க பேருதான் பெத்த பேரு, அரண்மனையில உத்தியோகம். அப்படி எல்லாம் சொல்லாத. ஓஹோ, பத்தாக்குறை பிரச்சனையா? அது குடும்பம் சகஜம்தான். சகஜம். வாங்க. நான் கூட மறந்தையா. என்னங்க உமக்கு நான் ஒரு 20 ரூபா பாக்கியா? என்னங்க இது ஆமாய்யா. இல்ல உனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் உமக்கு 480 ரூபா கொடுத்துருக்கிறேன். வண்டி லேட்டா இருக்கும். நான் அப்பவே சொன்னேன் உன் மாமன் கூட ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாமான்னு. நீதான் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப துடியா துடிக்கிறேன். இந்த பாருமா, மூர்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பரமசிவத்துக்கிட்ட ஒரு தினசா பேசி முடிவு செய்திருக்கிறேன். மூர்த்தி உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டா போதும், இந்த சொத்து பூரா உனக்குத்தான். என்னப்பா இது சொத்து சொத்துன்னுட்டு? நாகரிகமா ஒரு புருஷன் இருங்க போதாதாப்பா? வந்துட்டாங்க போட்டிருக்கு. நளினி, அம்மா இல்ல மாமா, மிஸ் நளினி. அது ஏதோ மிஸ். நீ போய் ஆராய்ச்சி எடுத்துட்டு வா. பையன் வந்துட்டான். வா 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 வா, சீக்கிரம் வா. நில்றா அப்படி நில்லு. இது என்னடா கூத்து இவனுக்கு? என்ன கற்பூரம் அணைஞ்சு போச்சு? ஒண்ணு இல்ல, வேகம் வேகம். காலேஜை சுத்திக்கிட்டு இருந்த பொண்ணை கூப்பிட்டு திடீர்னு கற்பூரத்தை கொடுத்து சுத்துனா இப்படித்தான். சரி, பொட்டையாவது வையுமா. என்னடா பின் வாங்குற? பட்டாளத்துக்கு போயிட்டு வந்தா பொட்டு வைக்கிறதுக்கு பின் வாங்குறான். ஓஹோ, யாரோன்னு நினைக்கிறியா? அட, இது என் தங்கச்சி மகடா நளினி. இவர் யார் தெரியுமா? இவருதான் அவன் மாமா. வணக்கம் மாமா. பிரபல வக்கீல், என் மாப்பிள்ள. சந்தோஷம்ப்பா. மிலிட்டரிக்கு போறதுக்கு முன்னால உன்னை நான் பார்த்தது. கடவுள் கிருபையினாலே நீ நல்லபடியா வந்து சேர்ந்தே, அதுவே போதும். என்னடா பாக்குற? உடன்டா கையா குலுக்கு. மிஸ்டர் மூர்த்தி, வாட்ஸ் யுவர் ரேங்க்? எக்ஸ்கியூஸ் மீ திருப்பதி, இந்த பொட்டி பத்திரம் சரியாச்சுமா? அப்பா, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் தான். இதையெல்லாம் ஏம்மா இங்க எடுத்து வைக்கிற? விக்கிறதுக்கு. விக்கிறதுக்கா? எதுக்காக? கண்டவங்க கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கோமே, அதுக்காக. உனக்கு என்ன தெரியும்? நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து விட்டுருக்க. ஊர்ல ஒவ்வொருத்தர் பேசுறது காது கொடுத்து கேட்க முடியல. நாம அவங்க கிட்ட கடன் பட்டு இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க. என்னைக்கு இருந்தாலும் நாம் கொடுக்காமலா போயிடுவோம். அவங்க பேசுறதுக்காக இதுகளை விற்க போறேன். வேற என்ன வச்சிருக்க இங்க விக்கிறதுக்கு? ஏன் இதை விட என் ஜீவனையே வித்து கொடுக்கலாமே. அல்லி, இந்த விளக்கை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணமாகி உங்க அப்பா கூட நான் புறப்படுறப்போ எங்க அம்மா இதை என் கையில கொடுத்து, இது நம்ம பரம்பரையா வர வேண்டிய சொத்து, நீ பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்க அப்பா எங்கே போனாலும் இந்த கொடைய மட்டும் மறக்காமலே எடுத்துக்கிட்டு போவார். இதை பாக்குறப்போ அவர் இந்த வீட்டுல உயிரோடு நடமாடுற மாதிரி எனக்கு தோணும். அந்த தெய்வத்தை பாக்குறப்ப நான் இது பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா இருமா, பைத்தியத்தை போல உளராதே. தெய்வமான் தெய்வம். நம்ம இந்த நிலைமையில விட்டுட்டு போன அவரா தெய்வம்? ஊர்ல கடன் பட்டு 4 பேர் கூடி வீட்டை ஏலம் போட்டு உன்னையும் என்னையும் கழுத்தை பிடிச்சு தள்ளும்படி செஞ்சுட்டு போயிருக்காரே, அவரா தெய்வம்? பண்ணாங்கட்டிய மாணிக்கம்னு சொல்ற மாதிரி அவரை போய் தெய்வங்கிறியே. அவர் தெய்வம் அல்ல, மா தெய்வம் அல்ல.
தில்லு முள்ளு நிறைஞ்ச இந்த உலகத்தில் நம்ம 2 பேரையும் நல்லபடியா வாழ வைக்க தெரியாத முட்டாள்னு சொல்லு, மோசக்காரன்னு சொல்லு, ஊதாரன்னு சொல்லு. என்ன சொல்லு? என் ஜீவனையா முட்டாளன்? எனக்கு வாழ்வு கொடுத்த வள்ளலையா வாய்க்கு வந்தவள் பேசுற? என் கைப்பிடித்த கற்பகத்தையா நீ கண்டபடியெல்லாம் திட்டு? என்ன மன்னிச்சிடுமா, நான் வேணும்னு அப்பாவை திட்டல. ஊரார் என்ன கேவலமா பேசின, அது அப்பாவுக்கும் கேவலம் இல்லையா? அந்த ஆத்திரத்துல திட்டுட்டேன். இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேம்மா, இப்படி நடந்துக்க மாட்டேன். அழாதேம்மா, என்னையும் மீறி வந்த ஆத்திரத்தில் உன்னை கை நீட்டி அடிக்கிட்டேன். நான் எதையும் பொறுத்துக்கிறேன். உங்க அப்பாவை பத்தி கேவலமா ஒரு வார்த்தை வந்த நான் என்னையே மறந்துடுறேன். உனக்கு கல்யாணமாகி நீ புருஷனோடு எந்த துன்பத்திலே பங்கு கொள்ற போதுதான் நான் ஏன் கோபப்பட்டேன் உனக்கு தெரியும். அப்போதான் அந்த பதிதத்தின் மகத்துவம் உனக்கு புரியும். உனக்கு கல்யாணமாகிறது வரை நான் உயிரோடு இருப்பேன். அப்படி சொல்லாதேம்மா. என் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வச்சு உன் கண் குளிர பார்த்து நீ சந்தோஷப்படத்தான் போறேன். என்ன தம்பி தேடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன தம்பி இதெல்லாம் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு விலாச சீட்டை காணப்பா, அதான் தேடிட்டு இருக்கிறேன். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ இல்ல நினைச்சேன். அது வெறும் சீட்டு இல்ல திருப்பதி, ஒரு குடும்பத்தின் வாழ்வே அதுல இருக்குது. என்னமோ தம்பி நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. இந்தாங்க காப்பி, இதை சாப்பிட்டு தேடுங்க. சார், என்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வே இந்த பெட்டிக்குள்ளதான் அடங்கியிருக்கு. இதை எங்க வீட்டுல சேர்த்து எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கேற்றி வைக்கணும். என் ராணுவ உடையையும் தமிழையும் நம்பினான். எப்படியாவது தேடி கண்டுபிடித்து உரிய இடத்தில் சேர்த்து விட வேண்டும். என்னங்க என்ன இந்த ஊர்ல பாண்டியன்னு யாராவது ஒருத்தர் பட்டாளத்துக்கு போயிருக்கிறாருங்களா? பாண்டியனா? விலாசம் இருக்குங்களா? விலாசத்தை தவறு விட்டுட்டேன், அதனாலதான் உங்களை கேட்கிறேன். பின்ன பாண்டியன்னா எப்படிங்க அடையாளம் சொல்ல முடியும்? மதுரை ஜில்லாவில எங்க பார்த்தாலும் பாண்டியங்கிற பேர் தானுங்க ரொம்ப ஜாஸ்தி. நீங்க எந்த பாண்டியனை கேக்குறீங்க? துரப்பாண்டியனா அல்லது வீரபாண்டியனா சவுந்தர பாண்டியனா? என்னங்க இந்த ஊர்ல பாண்டியன்னு ஒருத்தர்? பாண்டியன் நான் தாங்க. என்ன வேணும்? இல்லைங்க, இந்த ஊர்ல பாண்டியன்னு ஒருத்தர் பட்டாளத்துல. பட்டாளத்துக்கு நான் தாங்க போயிருந்தேன் போன சண்டையில. இல்லைங்க, நான் சொல்ற பாண்டியன் என் வயசுல. உங்க வயசுல அப்படி யாருமே இங்க இல்லைங்க. யாரது? திறந்தால் சொல்லப்படும், சொன்னால் திறக்கப்படும். நான் ஒரு மேதை. மேதையா? யாரப்பா அவரு? ஏயா தனக்குத்தானே மேதைன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? வெட்கம் வெளிவேஷக்காரனுக்குத்தான் இருக்கும். நான் ஒரு கலைப்பித்தன். கதவை திற. கலைப்பித்தனா? ஏமா இவரு நடக்கட்டும். கொலை 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 படுகொலை. கலை ஏங்க அப்படி கொலை பண்றீங்க நீங்க? ஜதி எங்கய்யா? தாளக்கட்டு எங்க? இதன நாட்டியமா? இது இது ஆட்டமாயா? எங்க உன் சர்டிபிகேட்? எங்க உன் சர்டிபிகேட்? சர்டிபிகேட்டா? ஓய், இது வரைக்கும் என்ன பார்த்து ஒரு பையன் அந்த கேள்வி கேட்டது கிடையாதியா?
நீ என்ன யாரு தெரிஞ்சுக்காம எங்கிட்டே சர்டிபிகேட் கேக்குற? இந்தாயா தஞ்சாவூர் பெரிய கோயிலை பத்தி பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியான்னு சொல்லு. அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகத்துக்கு யார் பரதநாட்டியம் ஆனது தெரியுமா உனக்கு? தெரியுமான்னு? எங்க பாட்டியோட பாட்டி. அப்படின்னா பரம்பரையா கலையை கொலை பண்ணிட்டு வர்றீங்கன்னு சொல்லுங்க. கிண்டலா பண்ற? யார் நீ? கொலா போட்ட உனக்கு நாட்டிய கலை பத்தி என்ன தெரியும்? இந்தாயா நான் காவேரி தண்ணியை குடிச்சவனாக்கும். அப்பனே, நான் சாப்பிடாத தண்ணியே கிடையாது தெரியுமா? தம்பி, நீங்க யாரு? எதுக்கு இந்த வம்பெல்லாம்? கொஞ்சம் பொறுங்கம்மா. இந்தாயா, எனக்கா என்ன தெரியும்னு கேட்ட நீ? இந்தாயா அதிகமா பேசாத. நீ ஒரு பதத்தை ஒழுங்கா பாடி அதுக்கு அபிநயம் முடிச்சு ஆடிட்டியா பார்க்கலாம். இதற்கு பாத்தியா என்ன பொன்னாட? இது ராஜராஜ சோழனால எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச பரம்பரை சொத்து. இத நான் உனக்கு இனாமா கொடுத்துடுறேன். எங்க ஆடு பார்க்கலாம். வீட்டுல வேற உனக்கு துண்டு இருக்கா? பேசாத, ஆடியா பார்க்கலாம். இந்த மாதிரி பசங்களை எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லி தலையிறானுங்க? காலம் வந்து முப்பாட்டம் சொத்து, எங்க அப்பன் சொத்துனா சொல்லி தலையிறாங்க. இவனுங்களை அப்படியே பச்சையா சாப்பிடறாங்க. இந்த பாரியா புது ஷூஸ் ஆடி ரொம்ப நாளாச்சு, பேலன்ஸ் தான் வருது. அவ்வளவு நல்ல வேலை வீடு கோடல்னு சொல்லாம போனீங்க. யோ, எதுக்கு நிக்கிறது தஞ்சாவூர் முத்தையா, ஞாபகம் இருக்கட்டும். முத்தையா கொஞ்சம் பொறியா, இப்ப நீ பார்க்க போறீங்க. రాజమార్గం మీదే కృష్ణ కృష్ణ ప్రజవలితలు నన్ను చేరబద్దూరిగా విడు విడు నాటి కృష్ణ కృష్ణ మధురాన కవిలో చల్లదమ్మవును తారి విడుమో కృష్ణ కృష్ణ మధురాన కవిలో చల్లదమ్మవును దారి విడుమో కృష్ణ